அவன் பிள்ளைகள் நாம் சொல்லுகிறோம் ஆம் பாரதி எங்கேயும் காணோம் என்று. தமிழன் நாட்டில் இல்லை, வீட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, நாக்கில் இல்லை, எங்கும் தமிழ் இல்லை. அதிகாரத்தில், பண்பாட்டில், பயன்பாட்டில், வழிபாட்டில், வழக்காடு மன்றத்தில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை என்றால் மொழி எப்படி வாழும்? மொழி இல்லை என்றால் இனம் எப்படி வாழும்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற இருக்கிற இறுதி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஆட்சி இந்த மண்ணில் மலரும் ஒன்றுதான். இந்திய நிலத்தை யார் ஆள்வது என்று கேள்வி கேட்பார்கள். இந்திய நிலத்தை இந்திக்காரர்கள் தான் ஆள வேண்டும் என்று விதி இருக்கிறதா? விதி இருக்கிறதா? அப்படி ஒன்றும் இல்லை. தமிழர் நிலத்தை தமிழன் ஆளட்டும், தெலுங்கு நிலத்தை தெலுங்கர் ஆளட்டும், கன்னட நிலத்தை கன்னடர் ஆளட்டும், பீகாரி ஆளட்டும், குஜராத்தி ஆளட்டும், மலையாளி ஆளட்டும். இந்தியாவை யார் ஆளுவது? எல்லோரும் ஒரு வட்ட மேசையை போட்டு உட்கார்ந்து பேசி ஆளுவோம். நான் 40 சீட்டு வைத்திருக்கிறேன், இருக்கிறதுல அதிக இடம் நான் வென்றிருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்போம். சுழற்சி முறையில் ஆளுவோம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நிலத்தை ஆள முடியும் என்கிற நிலை இருப்பது கொடுங்கோன்மை போக்கு. இதை கடுமையாக எதிர்த்து தகர்க்கவில்லை என்றால் எந்த மொழிவழி தேசிய நம்ம உரிமை பெற்ற பெருமையோடு வாழாது. அது தமிழர்கள் மட்டுமல்ல, தெலுங்கர்களோ, மலையாளியோ, கன்னடரோ, ஒரிசாவோ எவனும் வாழ முடியாது. எவனும் வாழ முடியாது. எந்த மாநிலத்திற்கும் எந்த உரிமையும் இருக்காது. எந்த உரிமையும் இருக்காது. உங்கள் உயிருக்கு மதிப்பு இருக்காது, உணர்வுக்கு மதிப்பு இருக்காது, உரிமைக்கு மதிப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. உங்கள் ஓட்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். தேர்தல் வரும்போது மட்டும் வருவார்கள். இதான் இங்கே நடக்கும். அப்போது அன்பிற்குரிய மக்கள் இதை அறிவார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கு மொழி என்பதே, இந்தியாவின் மொழி என்பதே இந்தி மட்டும்தான். செத்து போய்விட்ட சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செத்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நினைக்கிறோம். ரெண்டு தான் இங்க இருக்கிற வேறுபாடு. செத்து போச்சு. வெறும் வழிபாட்டு மொழியாக மட்டும் இருக்கு, புரோகித மொழியாக மட்டும்தான் இருக்கு சமஸ்கிருதம். எந்த மாநிலத்திலும் பேசப்படுகிற மொழி இல்லை. அது நன்கு கவனிச்சுக்கணும். மொழி வழியே தேசிய இனங்கள், மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது? ஆனால் சமஸ்கிருதத்தை கட்டாயம் படி என்கிறார்கள். தமிழை கட்டாயம் படி என்றால் பாசிசம், சாவனிசம், மொழி தீவிரவாதம் என்பார்கள். ஆனால் சமஸ்கிருதத்தை படி என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? இந்தியை கட்டாயம் படிங்கள் என்பது இந்தி தீவிரவாதம் இல்லையா? இது எப்படி? இதை எதிர்க்காமல் இருந்தால் நான் உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்து மானத்தமிழச்சி மாறிலே பால் குடிச்ச பிள்ளைகள் தானா நாங்கள்? இதை எப்படி எதிர்த்து ஏற்காமல் இருப்பது? எப்படி எதிர்க்காமல் இருப்பது? எப்படி ஏற்று நடப்பது? என் தாய்மொழியை சிதைந்து அழிய விட்டால் நான் உண்மையிலே தமிழ் மகன் தானா? எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்வீஸ் முழங்கினானே ஒழிய, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முழங்கவில்லை. நாளை என் அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன். இன்றே இறந்து விடுவேன் என்றால் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சன். அதே மொழி பற்று எங்களுக்கு இருக்கக்கூடாதா? அயர்லாந்து விடுதலையின் போராட்டத்தை முன்னெடுத்த டிவேலரா உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா, அயர்லாந்து நிலம் வேண்டுமா என்று கேட்டபோது என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு தாய் நிலத்தை உலகில் எங்கேனும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை உலகில் எங்கும் பெற முடியாது. எனவே எனக்கு ஐரிஷ் மொழிதான் வேண்டும் என்றார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். உருவாக்கம் செய்து எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்கிற நிலையை உருவாக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் ஓய்ந்து போவது இல்லை. இந்த மொழியை அழித்து முடித்து விட்டு ஒரே மொழியை திணிக்க வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு சொல்லுவோம், இந்த நிலத்தில் என் தாய்மொழி தமிழ் வாழாது. எவனும் இங்கே தமிழை நேசிக்காது, தமிழை போற்றாது எவனும் ஆள முடியாது. எனவே என் அன்பிற்குரிய பெருமக்கள், என் அருமை தமிழ் சொந்தங்கள், எல்லா உரிமையும் இழந்து நிற்கிறோம். மொழி உரிமை, கல்வி உரிமை, மின் உற்பத்தி விநியோகம் செய்கிற உரிமை, எல்லா உரிமையும் தடை செய்யப்படுகிறது. நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு வைத்து விட்டார்கள். மொத்த வரியையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். வரி முழுக்க அவர்களுக்கு. மத்திய அரசுக்கென்று நிதி ஏது? மத்திய அரசு நிதி என்கிறார். மத்திய அரசு நிதி உதவியோடு இருக்கிற சிபிஎஸ்இ பாடத்திட்டம், கேந்திர வித்யாலயா, நவோதயா இந்த பள்ளிகளுக்கு மத்திய அரசுக்கென்று நிதி ஏது? மாநில அரசுகள் கொடுக்கிற நிதிதான். இந்த நாட்டிற்கு அதிக வருவாயை கொடுத்து பெருக்கத்தை கொடுக்கிற முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் ₹1 கொடுத்தால் 28 காசு 29 காசு தான் கொடுக்கிறார்கள். பீகார் ₹1 கொடுத்தால், குஜராத் ₹1 கொடுத்தால் ₹3.80 திருப்பி கொடுக்கிறார்கள். நம்மை காசை வைத்து அவர்கள் கொழுத்து பெருத்து வசதியான கட்டமைப்பை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் நம்மை ஒரு துளி அளவு கூட மதிப்பது கிடையாது. தேர்தல் வரும்போது மட்டும் நம்ம இடத்திலே வாக்கு கேட்டு வந்து நின்றுவார்கள். இந்தியர்கள் என்பார்கள். சரி, நான் இந்தியன். இந்திய கடலுக்குள் செத்து விழுந்த மீனவனை ஒரு முறையாவது இந்திய மீனவன் சுடப்பட்டான், செத்தான் என்று செய்தி பதிவு செய்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? இந்த நாடு படித்ததுண்டா? இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் யாராவது ஒரு தலைவர் பேசியதை கேட்டதுண்டா? எதையாவது ஏட்டிலே படித்ததுண்டா? தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் என்பார்கள். இலங்கையில், ஈழத்திலே நம்ம அத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டோம், செத்து விழுந்தோம். அங்கேயும் ஈழத் தமிழர்கள் செத்தார்கள் என்றுதான் சொன்னார்கள். இந்திய கடலுக்குள் செத்தோம், தமிழர்கள் செத்தார்கள் என்று சொன்னார்கள். ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் சுடப்பட்டு செத்தோம், தமிழர்கள் செத்தார்கள் என்றார்கள். இதிலிருந்து நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும். பிணமாக விழுந்தாலும் தமிழன் இனமாகத்தான் விழுந்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அவர்களே நம்மளை ஏற்க மாட்டார்கள். இந்தியாவை சுழற்சி முறையில் ஆள வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தெலுங்கர் ஆண்டு விட்டார் நரசிம்மராவ், கன்னடர் ஆண்டு விட்டார் தேவே கவுடா. முதலில் கூட எனக்கு வாய்ப்பு வர வேண்டாம், மலையாளிக்கு கூட 5 ஆண்டு ஆளட்டும், பிறகு எனக்கு கூட. இந்த துணைக்கண்டத்தை ஒவ்வொரு தேசியனமும் ஒவ்வொரு மாநிலத்தின் மகனும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆள முடியும் என்கிற வாய்ப்பு இருந்தால் தான் என் நாடு என்ற பற்று எனக்கு வரும். இது என் உரிமை, என் நாடு என்ற பற்று வரும். காவிரியில் தண்ணி கேட்கும் போது என்னை அடித்து விரட்டுகிறார்களே, அப்போது இந்திய துணை ராணுவம் இந்த தேர்தலுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தும் போது பாதுகாப்புக்கு இந்திய துணை ராணுவம் வந்து நிற்கிறது. ஆனால் காவிரி உரிமைக்காக நாங்கள் போராடும் போது எங்களை பாதுகாக்க ஒரு துணை ராணுவ படை வந்து நின்றது நீங்கள் பார்த்ததுண்டா? அந்த நேரத்தில் எங்களை அடித்து விரட்டும் போது இந்த நாடு என் நாடு, என் சொந்த நாடு என்றால் நான் சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக மூட்டை முடிச்சை கட்டி கொண்டு வருகிற நிலைமை ஏன் வந்தது? அந்த நேரத்தில் என்னை தாக்கி அழிக்காமல் தடுத்து இந்த நாட்டின் ராணுவம் பாதுகாத்தது என்றால் என் நாடு என்ற பற்று எனக்கு வரும். அப்புறம் என் நாடு என்றால் நீங்கள் காங்கிரஸ் கட்சி இந்திய கட்சியா, இல்ல பாரதிய ஜனதா இந்திய கட்சியா? அறிவார்ந்த பெருமக்களே, கர்நாடகா என்று வருகிற போது, காவிரி நதிநீர் உரிமை என்று தமிழர்கள் கேட்கிற போதெல்லாம் அது கர்நாடகா கட்சியாக மாறி விடுகிறதா இல்லையா? தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்லது காங்கிரஸ் கட்சி. அப்படி என்றால் அது இந்திய கட்சியா, கர்நாடகா கட்சியா? பாரதிய ஜனதா ஆண்டாலும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அப்படி என்றால் அது இந்திய கட்சியா, கர்நாடக மாநில கட்சியா? அந்தந்த நிலம் என்று வரும்போது நீ அங்கங்கே உன் மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும் போது நான் மட்டும் இந்திய கட்சி, இந்தியா என்று நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? கேரளாவில் ஆளுகிற கம்யூனிஸ்ட் கட்சி முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை என்கிற போது கேரள கட்சியாக மாறி நிற்கிறதா இல்லையா? அங்கே ஆளுகிற காங்கிரஸ், அங்கே இருக்கிற கட்சி காங்கிரஸ், கேரளா என்று வரும்போது கேரளா கட்சியாக இருக்கிறதா, இந்திய கட்சியாக இருக்கிறதா? அப்படி என்றால் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடெல்லாம் கேள்விக்குறியாகதா இல்லையா? நாட்டுப்பற்று என்பது தமிழர்களுக்கு மட்டும்தானா, மற்றவர்களுக்கு இல்லையா? இதை தமிழ் இளம் தலைமுறைகள் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டாதான் நல்லா இருக்கும், பிஜேபி ஆண்டாதான் நல்லா இருக்கும். எதுக்கு? நீங்க எல்லாம் செத்து சீக்கிரம் சுடுகாடு போறதுக்கு நல்லா இருக்கும். வேற என்ன நடந்திருக்கு? 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, இவர்கள் ஆட்சியில் நாடு நாசமானதை தவிர 4 அங்குலம் அல்ல 1/2 அங்குலம் வளர்ந்ததை உங்களால் காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? ஐயா மோடி அவர்கள் வரும்போது 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினர். அதுவரை ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். அப்ப அவர்கள் ஆட்சியில் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பது உறுதியாகிறது. 2 கோடி இளைஞர்கள் இந்த நாட்டிலே வேலை இல்லாமல் அலைகிறார்கள். குறைந்த எண்ணிக்கை நான் சொல்லுவது, அவர் சொன்ன எண்ணிக்கை. சரி, இந்த 10 ஆண்டுகளில் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டார்களா? இல்லை, இல்லை. மதிப்புமிக்க நாட்டினுடைய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொரோனா நோய் தொற்று காலங்களில் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்திருக்கிறோம் என்றார். அப்படின்னா 80 கோடி பேர் ஏழையா இருக்கான், அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது பணக்காரர்கள் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரத்தை உருவாக்குகிற தேர்தல் இதுவரை நடந்திருக்கிறது. இனியாவது அடித்தட்டு உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள், குரலற்ற மக்களின் குரலாக ஒழிப்பதற்கான அரசியலை நீங்கள் உருவாக்குங்கள்.
குரலற்ற மக்களின் குரலாக ஒலிப்பதற்குத்தான் இந்த ஒளிவாங்கியவே சின்னமாக மைக்கையே சின்னமாக கொண்டு வந்திருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள்.